ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் பொங்கல் விடுமுறைக்காக தொடர்ச்சியாக 9 நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே பொங்கல் பண்டிகைக்காக தொடர்ச்சியாக 6 நாட்கள் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை இல்லாமல் இருந்தது. தமிழக அரசுக்கு பல தரப்புலையும் கோரிக்கை கொடுத்தாங்க, லீவ் வேணுண்டு. ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று ஜனவரி 17ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை கொடுத்துட்டு அதை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி வேலை நாளாக அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக ஏற்கனவே 6 நாள் விடுமுறை இருக்குது. ஸோ இப்போ 9 நாள் விடுமுறை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் குழம்ப வேணாம். திருச்சி மாவட்டத்திற்கு ஜனவரி 10ஆம் தேதி ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த ஜனவரி 10ஆம் தேதி ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த விடுமுறை பொருந்தாதுன்னு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ திருச்சி மாவட்டத்தில் ஜனவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, 11 சனி, 12 ஞாயிறு, இது இல்லாமல் ஜனவரி 14லிருந்து 19 வரைக்கும். ஸோ 9 நாட்கள் திருச்சி மாவட்டத்துக்கு விடுமுறை. இது அல்லாமல் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்குமே விடுமுறை வேணும். ஏன்னா ஒரு நாள் இருக்குது. ஸோ விடுமுறை வேணும்னு கோரிக்கை கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ திருச்சி மாவட்டத்தில் தற்போது வரைக்கும் 9 நாட்கள் விடுமுறை. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்கும் திங்கட்கிழமை விடுமுறை கிடச்சுன்னா தமிழகம் முழுவதுமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் 9 நாட்கள் விடுமுறை. ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 17ஆம் தேதியும் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழர்களின் முக்கிய பண்டிகையாக உள்ள பொங்கல் பண்டிகையானது இவ்வாண்டு வரும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக 14, 15, 16, 18, 19 ஆகிய நாள்களில் அரசு விடுமுறை நாட்களாக உள்ளது. எனவே அதற்கு இடைப்பட்ட நாளான அந்த ஒரே ஒரு நாளான அந்த 17ஆம் தேதி, அதாவது அந்த வெள்ளிக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகைப்படுவது. செவ்வாய், புதன், வியாழன் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறையானது. விடுமுறை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே அலுவலக நாள், சனி ஞாயிறானது அரசு விடுமுறை. எனவே இந்த வெள்ளிக்கிழமை என்று விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. 7ஆம் தேதி பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த நாளை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக நியமிக்கப்படும், அதாவது பணி நாளாக செயல்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.